குட் ஈவினிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்த்தி ராம் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஷாப்பிங் தான். கடைசியாக இந்த வீட்டுக்கு வந்தப்போ 16,000 ருபீஸ்க்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் இருக்குது, பட் வந்துட்டு இந்த லிக்விட் ஐட்டம்ஸு, வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாம் காலி. ஸோ அதான் போயிருந்தேன். பட் பில்லு வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஆகிடுச்சு. ஸோ அது பில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பட் எல்லாமே கரெக்டாக தான் வாங்கியிருக்கிறேன். திண்டிங் வாங்கலை. டிமார்ட்னாவே எனக்கு அந்த பாக்ஸஸ் ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே இது வாங்கலை. எனக்கு எவ்வளோ ஃபேமிலி ரன் பண்ண என்னென்ன வேணுமோ வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்க் கோல்ட் வின்னர் 5 லிட்டர் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரும். ஆல்ரெடி ஒரு லிட்டர் வீட்டில் இருக்குது. பல்காக வாங்கிட்டாக்கா போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கப்பு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸு. சரியான கப் அடிக்ட். நான் இத்தனைக்கு ஒரு 4-5 வாங்கியிருக்கேன். பட் 4-5 உடச்சிட்டேன். இவ்வளோ நாளாக கப் வாங்கினாவே காப்பி குடிக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. பட் இது பார்த்தோன்னே கவர்ந்து இழுத்தனால இது ஒரு கப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார் சூப்பு. இது வந்து ஒரு முறை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். பட் அது ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டேன். 90 ருபீஸ் இருந்துச்சு. பட் வேணாம், அதெல்லாம் வேணாம், குண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கினது லிப் கேர், அவங்களுக்கு அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசன் சோப். நான் வீடியோவிலே அதிகமாக சொல்கிற வார்த்தைங்க என்னென்னு பார்த்திங்கன்னா துணி துவைக்கணும். அதுக்காக 3 அரசன் சோப் வாங்கிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னராக ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்னர் சம்திங் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் எக்ஸல் சைஸ் போட்டாலே அந்த தொடையாண்டு வந்து கிழிஞ்சு போயிடுது. ஸோ அதை தைக்கிறதுக்காக இது கம்மி ப்ரைஸ் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 159 ருபீஸ், கம்மி இல்லை, ஜாஸ்தி. அப்புறம் பொட்டை பிள்ளைங்க பேர்த்த எல்லாம் அம்மாவுக்குமே இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வாங்க பிடிக்கும். பட் அந்த பொட்டை பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிறது பிடிக்காது. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் பை 1 get 1 ஃப்ரீ அப்பெல்லாம் கட்டு 2. அப்புறம் ப்ரெஷ்ஷு. என்னை விட்டுட்டு அவரு மட்டும் இதே மாதிரி ப்ரெஷ் தான். அவருக்கு மட்டும் புதுசாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானும் ப்ரெஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீல் பவுடர் வந்து 2 துணி துவைக்கிற பவுடர். அப்புறம் இன்ன வரைக்கும் வந்து இது நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெர்மிசிலி பாயசம் சேவியம் கீ பண்ணிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வுட்டில் வந்துட்டு சமைக்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக வாங்காமல் இருந்தேன். 99 ருபீஸ் ஒன்று 3 செட் ஆஃப் பீஸ் வந்து 99 ருபீஸு. இது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்தாங்க. ஃபோன் கேக்குதா? வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக மாய்ஸ்சரைசர் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா சம்திங். இது பை 1 get 1 ஃப்ரீயில் இருந்துச்சு. அதனால் ஒன்று தூக்கிட்டேன். அதுதான் எங்கள் வீட்டுக்கார மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு கரம் மசாலா, ஒரு சக்தி மஞ்சள் பொடி வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், நான் திண்டியே வாங்கலை. திண்டும் நிறைய திண்டி வாங்குவேன். பட் கேக் 2 கேக் வாங்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் ஜியோ பார்த்திங்கன்னா சஹாரிக்காவுக்கு வந்துட்டு அவளுக்கு மட்டும் உடம்புக்கு தலைக்கு எல்லாம் சேர்த்து வின்டர் சீசன் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ட்ராப்ஸ். சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தபோது நாங்கள் இது வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயில்னு சொல்லுவோம். ஸ்மெல்லு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோந்து பார்த்துட்டு என்ன யூஸ் பண்ணுற, அப்போல்லாம் இது ஊர் பக்கம் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் ஆனால் அவளுக்கு உடம்பெல்லாம் ஒயிட்டாக. அவள் வந்து வின்டர் சீசன் ஆனாவே ஒயிட்டாக வந்துடும். நாங்களும் ஹாஸ்பிட்டலெல்லாம் போகணும். அது வந்துட்டு வின்டர் வந்தால் வருது, சம்மர் வந்தால் போயிடுது. ஸோ அதனால் இது போட்டால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஆல்மண்ட் ஆயில் வந்து அவளுக்கு தலையிலேருந்து கால் வரையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி விட்டுடுவேன். குளிச்சா சம்மர் ரிசல்ட் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய 2nd ஆனிவர்சரிக்கு வாங்கின பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணணுன்ட்டு கடைசியில் வந்து சின்ன வயசில் எனக்கெல்லாம் இது ஆசை இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் வீட்டில் வாங்கி தரல. பட் நான் என்னென்ன இறந்தனோ அதெல்லாம் என் பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் செம்மையாக இருக்குது. 179 ருபீஸு. இதில் ஒரு இது எனக்கு என்ன எடுத்தாலும் எங்கள் வீட்டுக்கு முடிஞ்சு கோணையாக போயிடுது. மகளுக்கு என்ன எடுத்தாலும் பெட்ரோமாஸ் லைட்டாக சொல்லி இது என்ன சாதமோ. அப்புறம் இது வந்து அங்கே ஒரு சோப்பு சந்தன் கோல்டு அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமான் கழுவுறது. எனக்கு லிக்விட் யூஸ் பண்ணால் தான் பிடிக்கும். சாமான் கழுவுற நாரும் அதோட லிக்விடும் கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு சாமான் கழுவே பிடிக்கும்னா இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ ஒரு 4-5 மாதத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினாயில். லைஃப்பில் இதெல்லாம் வாங்கினான்னு நினச்சி கூட பார்க்கலாம். பை 1 get 1 ஃப்ரீ. இதோ லோக்கல் பிராண்டு தான். ப்ரைஸோல் வாங்குறது அளவுக்கு நம்மளாம் பணக்காரங்க இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்டு
ஈச் ஒன்று வந்துட்டு இது எல்லாமே சேர்த்து 39 ரூபா. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் மாதிரியே ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்லேருந்து ஒரு க்ரீம் வந்து சன்ஸ்க்ரீனு. இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட சாய்ஸ் தான். அவர் தான் இது போட்டால் நல்லாயிருக்கும் வெயிலுக்கு அப்படின்னு. நான் லைஃப்பில் போட்டதே இல்லை. எனக்கு ஒரு டவுட்டு, கேர்ள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறேன், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போடுறாங்க. அது கரெக்ட் தானே? என் ஹஸ்பண்ட் கேட்டால் போடக்கூடாது, சன்ஸ்க்ரீன் தான் லாஸ்ட்டாக போடணும், இதுதான் லாஸ்ட் டச்சப் பண்ணுறாங்க. உங்கள் யாருக்கான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்பு. எப்போனா வீட்டில் வந்துட்டு கரண்ட் இல்லைன்னா வந்துட்டு இது லைட் வரும். ஸோ பெட்ரூமில் ஒன்று இருக்குது, ஹால் ஃபோன் வாங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். உலகத்திலே கிச்சனில் வந்துட்டு சாமானுங்களே இல்லாமல் சாப்பாடு செய்கிற ஒரே ஆள் நான் தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற பொருள் மேலே கண்ணு வச்சு நான் சாமானுங்களை விட்டுனேன். ஸோ கிளாஸ் ஒன்று வாங்கினேன், இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பு, எனக்கு தான் கப்புன்னா எனக்கு வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது 39, இது 59, இது 59, இது 69. டிகார் அக்கா வந்தாக்கா பேசி வாங்கிக்கலாம். டிகார் அக்கா கிட்ட பேச முடியாது. ஸோ ஒரு 4 டப்பராக வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலா. இது எதுக்குன்னா என் ஹஸ்பண்ட் போடுறது எல்லாமே வெள்ளை கலர் ட்ரெஸ் தான். அதை வந்துட்டு நான் ஊர் வச்சுன்னா எப்படியாவது கரம் பிடிச்சிருது. அப்படியே இன்னும் கொலைகேஸில் நின்றுட்டு ஜெயிலில் நிற்கிற மாதிரி பயம். எதனா சொல்லுவாரா கண்டுபிடிச்சிருவாரான்னு சொல்லிட்டு அந்த பயத்தை போகணும். வரையும் நாளா இது எவ்வளோன்னு தெரில, ப்ரைஸு மறந்துட்டேன். எம்ஆர்பி தான், எம்ஆர்பியோடு இருந்து. அப்புறம் என் புருஷனோட அழகை வந்துட்டு மென்மேத்துறதுக்கு இது வாங்கியிருக்கிறாரு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 279. அப்புறம் வந்து மில்க் பிகிஸ் பாலில் போட்டு சாப்பிட இப்போ தான் நாய்க்கு வந்து பிக்ஸ் போட்டோம். இது அப்படியே இருக்குது. அப்புறம் இன்னும் வந்துட்டு இது எனக்கு இது ஃபேவரட் நார். எங்கள் மாமியார் பிடிக்கவே பிடிக்காது நார். நான் வந்துட்டு நான் காலையில் கழுவுவோம், சாயங்காலம் ஆளுக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கழுவுமா. நான் காலையில் இது யூஸ் பண்ணிவிட்டுனா அவங்க இது எடுத்து தனியாக வச்சுட்டு அவங்களோட நார் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பாவம் எனக்காக எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டப்பா பக்கமே கண்ணு போகாமல் கடைசியாக வந்துட்டு இந்த 2-3 டப்பா எடுத்துகிட்டு வந்தேன். சாம்பார் ஊற்றி வைக்க, பொரியல் ஊற்றி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு. என் புருஷன் இட்லி மாதிரியே பார்க்குவார் என்ன ஜாஸ்தி எடுத்துதான். அப்புறம் பார்த்தா சேமியா. எனக்கு இந்த சேமியா உப்புமாலாம் செய்யவே வராது, சுட்டு போட்டாலே வராது, கடல்லே இல்லையா அப்படி தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள், அகர்பத்தி, மங்கள்தீப். இது நடுவில் கற்பூரம் பற்றி வச்ச வீடே பற்றி நெறிங்க, அது இது ஸ்மெல்லு சூப்பராக வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். கடைசியாக வந்துட்டு கலவை பருப்பு, பெரிய பெரிய பருப்பு, கலவை பருப்பு, சின்ன சின்ன கலவை பருப்பு. ஸோ பாப்பாவுக்கு நிறைய பருப்பு காய்கள் கொடுக்குவான்ட்டு. அப்புறம் சுருபேலை, இங்கே சுருபேலைன்னுவாங்க. இதோட ஆக்சுவல் பருப்பு வந்து பாசி பருப்பு. அப்புறம் இது என்ன பருப்புன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு. இனிமேல் நிறைய இட்லிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கெட்டாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கடைசியாக வந்து தோரம்பருப்பு. எங்கள் யாருக்குமே பருப்பு குழம்பு பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. 5302 ருபீஸ் ஆச்சு. ஜாஸ்தி தான், பட்டு கம்மியாக பண்ணிக்கலாம். இதில் தான் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணது இன்னும் 3 மாதத்துக்கிட்ட போக மாட்டேன். நல்ல ப்ரைஸ் தான், பட் கண்ணை பறிக்கிற மாதிரி நிறைய வைக்கிறனால வாங்கணும்னு தோணுது. பட் இந்த வச்சு நான் எதுவுமே வந்துட்டு அன்னெசரியாக வாங்கவே இல்லை, எல்லாமே நெசசரியாக தான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு மிகவும் தேவை. அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்த்தி. டாடா பை பாய். இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கிறேன். பாய்.